அதனால நீங்க கொஞ்சம் நிதானமா இருங்க சார். அப்பதான் தெளிவா எதையும் யோசிக்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஐயோ! ஐயோ! ச்சே! ஏன் இப்படிலாம் கனவு வருது? என்ன இது? இப்பெல்லாம் எழில் சார் கூட இருக்கிற மாதிரி இப்படி மோசமான கனவெல்லாம் வருது. ச்சே! ஆ! அகில நீ பவுட்டு ஏய் அபி, ஸ்கூல் போக ரெடி ஆகாம என்ன எல்லாரும் விளையாடிட்டு இருக்கீங்க? டைம் என்ன ஆகுது தெரியுமா? போங்க, போய் எல்லாரும் ரெடி ஆகுங்க. இப்ப எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க?
நான் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கேனா? ஆமா ஆண்டி, நீங்க காமெடி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. யாராவது லீவ் டேஸ்ல போய் ஸ்கூலுக்கு போக சொல்வாங்களா? இன்னைக்கு எங்க ஸ்கூல் லீவு. ஓ, ஸ்கூல் லீவா? அப்படின்னா ஸ்கூல்ல ஹோம்வொர்க் எல்லாம் கொடுத்திருப்பாங்கல்ல, அதை எடுத்து பண்ணுங்க. என்ன சும்மா விளையாடிட்டு இருக்கீங்க? ஆண்டி, அதெல்லாம் நாங்க கரெக்டா பண்ணிடுவோம். இப்ப எதுக்கு இதெல்லாம் இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? நான் சொல்லாம வேற யார் சொல்லுவா? அதான் சுடர் இருக்கால, இது வரைக்கும் சுடர் தானே எங்க எல்லாரையும் கேர் டேக் பண்ணிட்டு இருந்தா. இப்ப என்ன புதுசா நீங்க வந்து என்கிட்ட சொல்றீங்க? இனிமே அப்படித்தான். அந்த சுடர் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்ல இருந்து கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேர் டேக்கர், அம்மா எல்லாமே நான் தான். புரியுதா? உங்க டாடியை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஆண்டி எல்லாம் கூப்பிட கூடாது, அம்மா தான் கூப்பிடணும். அம்மாவா? உங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்றது, லஞ்ச் ரெடி பண்ணி கொடுக்கறது, எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்க போறேன். இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இனிமே எல்லாருமே டிசிப்ளின்டா இருக்கணும். நான் சொன்னதை கேட்கணும். அதனால இப்பவே அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க, சரியா? சரி சரி, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு. போய் எல்லாரும் கீழே போய் சாப்பிடுங்க. இவங்க என்னன்னா திடீர்னு இன்னைக்கு வந்து இனிமே உங்களை நான் தான் பாத்துப்பேன், எல்லாருமே இனி என்ன அம்மான்னு தான் கூப்பிடணும், அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் அந்த சுடர் சொல்லணும். இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு வாய் கிழிய நம்ம கிட்ட சொல்றது தவிர நிறுத்துறதுக்கு உருப்படியா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா. ஐயோ, நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன், சுடர் தான். வா, அவகிட்ட போய் பேசலாம். டாக்டர் சாருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 4 குழந்தைங்க இருக்காங்க. நான் அவங்கள பாத்துக்கிற ஒரு டெம்பரரி கேர் டேக்கர் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ எழில் சாருக்கும் மனோகரி மேடம்க்கும் கல்யாணம் ஆக போகுது. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபாரினுக்கு போயிருவேன். இப்படி எல்லாம் இருக்கும்போது எதுக்கு இப்படி சம்பந்தமே இல்லாம அடிக்கடி டாக்டர் கூட கல்யாணம் ஆகுற மாதிரி கனவு வருது? ஐயோ, முதல்ல யாரோ மெட்டி போடுற மாதிரி கனவு வந்துச்சு. அடுத்த கனவுல அது டாக்டர் சார்னு தெரிய வந்துச்சு. இப்ப அப்படியே கனவு டெவலப் ஆகி அவர் கூட ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் போயிடுச்சு. ஐயோ, அதுக்கப்புறம் அவர் கடைசியா கொடுத்த அந்த கிஸ் நினைச்சாலே ஐயோ, நினைக்கும் போதே நடக்குதே. கொஞ்ச நாளைக்கு அவரை பாக்குறத நம்ம அவாய்ட் பண்ணணும், அதுதான் நமக்கு நல்லது. கனவுல நடந்த விஷயத்த இப்பவே மறந்துடணும். சுடர், மறந்துரு 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 ஐயோ, மறந்துரு. மறக்கணும். ஐயோ சுடர், எதை மறக்கணும்னு புலம்பிட்டு இருக்க? அது வந்து நான் சொல்லட்டா? இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு எங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ணல, அதுதானே மறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. தப்பா சொல்ற அஞ்சலி. சுடர் இந்த விஷயத்தை மறக்கலாம் ட்ரை பண்ணல, ஆல்ரெடி மறந்துட்டா. இப்போ நம்ம தான் அதை திரும்பவும் சுடருக்கு ஞாபகப்படுத்தணும். இப்ப எதுக்கு இங்க வந்து எல்லாரும் பொடி வச்சு பேசிட்டு இருக்கீங்க? நாங்க ஒன்னும் பொடி வச்சுலாம் பேசல, ஸ்ட்ரெயிட்டாவே தான் சொல்றோம். நீ இந்த கல்யாணத்தை நிறுத்துறான்னு சொன்னல, என்னாச்சு அது? அது நான் பிளான் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் காவியா. நீங்க சின்ன பசங்க, உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியாது. சும்மா இந்த வாய் ஜவடெல்லாம் விடாத. உன்னை பார்த்தா ஒரு ஆணியும் புடுங்கின மாதிரி தெரியல. கேட்ட வரைக்கும் பில்டப் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க. என்ன பி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? ஆமா, கல்யாண ஏற்பாடு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு இருக்க. இந்த மனோகரி ஆண்டி என்னடானா ஸ்கூலுக்கு போலியா, ஹோம்வொர்க் பண்ணலையான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இப்படியே போச்சுன்னா டாடி மனோகரி ஆண்டி தான்
கல்யாணம் பண்ணிப்பாரு. தேவையில்லாம நீங்க பயப்படாதீங்க. நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன், இப்ப சொல்றதுதான் எப்பவும் சொல்லுவேன். உங்க டாடி மனோகரி ஆண்டிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. இத அவர்கிட்டே சொல்லுவா. யாருக்கிட்ட? எங்க டாடி கிட்ட. சரி போ. எனது உங்க டாடி கிட்டயா? நான் மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? இப்போ எங்க டாடி கிட்ட எங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லி தான் ஆகணும். சொன்னா கேளு கவின். நான் உங்க டாடி இப்ப பார்க்கவோ பேசவோ மாட்டேன். என்னது? அதான் ஏன் பேச மாட்டேன்னு கேக்குறேன். அது நான் எப்படி சொல்றது? உனக்கெல்லாம் புரியாது கவின். எங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, டாடி புரிஞ்சு பாரு. டாடி கிட்ட நீயே சொல்லுவா. வா வா. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க. சொன்ன கேளுங்க. நான் இருந்திருந்தா சூப்பரா ரெடி பண்ணி அனுப்பியிருப்பேன். நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல. சொன்ன கேளுங்க. நான் வரல. வா சுடர். போ. ரூம் வந்துருச்சு. போ உள்ள. போ உள்ள போ. போ போ. வேண்டாங்கறல. போ சுடர். போ சுடர். போட சொல்றேன்ல சுடர். வேண்டாம். என்ன வெளிய சுடரும் குழந்தைங்களும் பேசிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. போ சுடர் உள்ள போ. போ. நாங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம். நீ பேசிதான் ஆகணும். ஒழுங்கா உள்ள போ. சுடரை எழில் கிட்ட குழந்தைங்க எதுக்கோ கூட்டிட்டு வராங்க. சுடர் மட்டும் எழில் கூட நான் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா அவ்வளவுதான். ஐயோ. ஒரே தொல்லாதீங்க. போ. போ. வாங்க. என்ன சொல்றேன்? அது ஒண்ணு இல்ல சார். உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். டாடி ம் அதெல்லாம் இல்ல. சுடர் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, அதான் உங்க ரூமுக்கு வந்திருக்கா. என்னாச்சு சுடர்? என்ன பிரச்சனை? சொல்லு. அது வந்து நான் ரூமுக்குள்ள வந்து காக்கா ஓட்டிட்டு இருக்கா. என்னது? சரியா கேக்கல. இல்ல இந்த கல்யாணம் என்ன சுடர்? ஒன்னும் புரியல. ஒண்ணு இல்ல சார், ஒண்ணு இல்ல. இத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. அதான் நானே என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ம், டாடி கேக்குறால, சொல்லு சுடர். சொல்லு. சொல்லு. சுடர் இப்ப என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கு? என்கிட்ட பேசுறதுக்கு இப்ப என்ன டென்ஷன்? நான் எப்படி சொல்லுவேன்?
நீங்க ஏதோ விளையாடிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு. சுடர், அங்க பக்கத்துல இருக்கிற பால் கிளாஸ் எடுத்து கொடு. பால் கிளாஸ்? ஆமா, பால் கிளாஸ் தான், எடுத்துட்டு வா. மறுபடியும் பால் கிளாஸா? மறுபடியுமா? என்ன உளறிக்கிட்டு இருக்க? போ, எடுத்துட்டு வா, டைம் ஆச்சு. போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா, போ. சுடர், நேரமாச்சுன்னு சொன்னேன்ல, சீக்கிரம் எடுத்து கொடு. ஏய், என்ன விளையாடுறியா? இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல இருந்தா எப்படி வாங்க முடியும்? பக்கத்துல நின்னா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். இங்க இருந்து வாங்கிக்கோங்க. என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? குடு. சண்டக்காரி வாடி வாடி உன்னாட்டத்தை ஆடுற. ஐயோ! ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க பால் கேட்டப்பவே எனக்கு தெரியும் இப்படிதான் பண்ணுவீங்கன்னு. ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க ரொம்ப மோசமாயிட்டீங்க. இனி நான் உங்க ரூமுக்கே வர மாட்டேன். உங்க அப்பா கிட்ட தைரியமா நான் பேச மாட்டேன். நீங்களே பேசிக்கோங்க. என்ன ஆள விடுங்க. ஏய், நில்லு. என்னாச்சு, இவளுக்கு ஃபுல்லா லூஸ் ஆயிட்டாளா? தெரியல டாடி. எதுக்கு இப்ப இவ்ளோ ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு போறா? அதான் தெரியல டாடி. சரி, சுடர் ஏதோ சொல்ல முடியாது, நீங்களே பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு போறா. என்கிட்ட அப்படியே உங்களுக்கு என்ன சொல்லணும் சொல்லுங்க. ஐயோ! ச்சே. இவ்ளோ வேகமா எங்க போறா இவ? எப்படியோ போயிட்டா. இப்ப எழில் கூட கொஞ்ச நேரம் இருக்கலாம். டாடி கிட்ட ஷேர் பண்றதுக்கு என்ன சொல்லுங்க. அபி சொல்லு அபி. நீங்க மனோகரி ஆண்டிய மேரேஜ் பண்ணிக்க போறீங்கல்ல, ஆமா. அது எங்களுக்கு பிடிக்கல டாடி. ஆமா, எங்களுக்கும் சுத்தமா பிடிக்கல. ஆமா, எங்களுக்கும் சுத்தமா பிடிக்கல டாடி. மனோகரி ஆண்டிய மேரேஜ் பண்ணிக்காத டாடி, ப்ளீஸ் டாடி. எல்லாரும் வாங்க, டாடி கிட்ட வாங்க. இங்க பாருங்க, உங்க அம்மா இருந்த இடத்துல உங்களால வேற யாரையும் வச்சு பார்க்க முடியல. அதனால தான் நீங்க இப்ப வேணான்னு சொல்றீங்க. உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. பட் நான் இருந்த சிச்சுவேஷன்ல மனோகரிய மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்தங்கிறது உங்களுக்கு புரியாது. ஏன்னா நீங்க குழந்தைங்க, அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஏஜோ மெச்சூரிட்டியோ உங்களுக்கு இல்ல. அவ்வளோ ஏன், ஆரம்பத்துல உங்க எல்லாருக்கும் சுடரையும் பிடிக்காது, ரைட்? அப்படித்தானே? இந்த வீட்ல இருந்து விரட்ட ஏதேதோ பிளான் போட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் அவகிட்ட பயங்கரமா அட்டாச் ஆயிட்டீங்கல்ல. அந்த மாதிரி போக போக மனோகரியையும் உங்களுக்கு பிடிச்சிரும்.
என்னதான் இருந்தாலும் சுடர் மாதிரி மனோகர் ஆண்டி இல்ல டாடி. கவின், நான் சொல்றேன்ல, டாடியோட சிச்சுவேஷனே வேற. நான் பிடிச்சி ஒன்றும் மேரேஜ் பண்ணிக்கல, சரியா? எல்லாம் உங்களுக்காகத்தான். போக போக எல்லாமே சரியாயிடும். நீங்க போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சரி போங்க, ஓகே? கிளம்புங்க. ஹிந்து, குழந்தைங்கள பாத்தியா? நான் ஏதோ சந்தோஷமா விருப்பப்பட்டு மனோகரிய மேரேஜ் பண்ணிக்க போறதா நினைக்கிறேங்க. ஆனா என்னோட பெயினை உங்களுக்கு சொல்லி எப்படி புரிய வைப்பேன்? உங்களை பத்தி எனக்கு தெரியும் எழில். என்ன தவிர உங்க மனசுல வேற யாருமே இல்லைன்னு எனக்கு தெரியும். குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு தான் நீங்க மனோகரிய கல்யாணம் பண்ணிக்கிறீங்கங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியும். நீங்க கவலைப்படாதீங்க. இந்த இந்துமதி எப்பவுமே உங்க பக்கம்தான்.